ஸ்ரீ ரேவா காண்டம் 67ஆம் அத்தியாயம். லுங்கேஸ்வர தீர்த்தம். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், லுங்கேஸ்வரர் என்று நன்கு அறியப்பட்ட தீர்த்தம் முந்தைய தீர்த்தத்திற்கு அப்பால் நீரின் நடுவில் அமைந்துள்ளது. இது சூரர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படுகிறது. இந்த தீர்த்தம் மிகவும் தகுதியானது மற்றும் பூமி எங்கும் மிகவும் அற்புதமாக புகழ் பெற்றது. சிறந்த பரதரின் வழி தோன்றலே, இந்த தீர்த்தத்தின் தோற்றம் மற்றும் மகத்துவத்தை கேளுங்கள். முன்பு ஒரு பெரும் சக்தி கொண்ட அரக்கன் இருந்தான். அவன் தன் பெரும் பலத்தால் ஆணவம் கொண்டான். அவன் காலபிருஷ்டன் என்று நன்கு அறியப்பட்டான். அவன் பிரம்மதேவரின் பேரன். அவர் கங்கை நதிக்கரைக்கு சென்று தவம் மிக கடுமையாக தவம் செய்தார். தலைகீழான நிலையில் இருந்து இரவும் பகலும் புகையை உள்ளிழுக்க தொடங்கினார். பகவானான ஈசனார் தேவி உமையுடன் அருகில் நின்றார். அவர் கடுமையான தவத்தில் ஈடுபடுவதை கண்டதும் அன்னை பார்வதி தேவி கூறினார், காணுங்கள் காணுங்கள் மகாதேவரே, புகையை உள்ளிழுக்கும் ஒரு மனிதன். மகிழ்ச்சி அடைவீராக. அவரை மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள். பகவானே, அவருக்கு விரைவில் ஒரு வரம் கொடுங்கள். ஈஸ்வரனார் கூறினார், தாங்கள் கூறும் வார்த்தைகள் எனக்கு பிடிக்கவில்லை. ஒருவரின் சொந்த விவகாரத்தை எப்போதும் சிந்திக்க வேண்டும். ஒருவர் மற்றவர்களின் விவகாரங்களை புறக்கணிக்க வேண்டும். முட்டாள்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் எதிரிகளின் விருப்பங்களையும் இன்பங்களையும் பின்பற்றுபவர் எப்போதும் ஒரு பயங்கரமான துயரத்தில் விழுகிறார். இது சொல்லப்பட்ட உண்மை. தேவி கூறினாள், நாயகரே, மனைவியிடம் ஏதாவது கேட்கும் போது பல்வேறு காரணங்களை கூறும்போது, அதாவது சாக்கு போக்குகளை கேட்கும் பொழுது பெண் அவமானப்படுகிறாள் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. தாம் என்னை எனது வேண்டுகோளை மதிக்கவில்லை என்றால் நான் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அதாவது ஆத்மஹத்தி என்று அழைக்கப்படும் தற்கொலையினை செய்து கொள்வேன். பார்வதி தேவி இவ்வாறு வற்புறுத்தியதால் பகவான் தானவரை நோக்கி சென்றார். ஈஸ்வரனார் கூறினார், நீ ஏன் புகையை உறிஞ்சுகிறாய்? ஏன் இந்த தவங்களை செய்கிறாய்? உன் துக்கம் என்ன? உன் துயரம் என்ன? விரும்பிய பொருளை கூறுவாய். நீ இன்னும் 20 வயது இளைஞனாக தெரிகிறாய். எனவே இந்த தவத்தின் பெரிய காரணம் அல்லது நோக்கத்தை கூறுவாய். தானவர் கூறினார், தம்மீது அசைக்க முடியாத பக்தியும் தம்மீது உறுதியும் எனக்கு அருளப்படட்டும். 1000 ஆண்டுகள் என்ற மற்றொரு காலம் தடையின்றி கடந்துவிட்டது. பகவானே, தலைவரே, ஆண்டவரே, நான் இந்த தவத்தை செய்து ஏற்கனவே 2000 தினங்கள் நிறைவடைந்து விட்டன. ஈஸ்வரனார் கூறினார், நல்ல விரதங்களை செய்யும் பக்தரே, தாம் விரும்பியதை கேட்பாயாக. நான் தம்மிடம் மகிழ்ச்சி அடைகிறேன். பகவானின் வார்த்தைகளை கேட்டதும் தானவர், நான் ஸ்வர்க்கத்தை கேட்கலாமா என்று எண்ணினார். அல்லது முழு பூமியையும் தான் வேண்டிக் கொள்ளலாமா? இவ்வாறு காமனின் அம்புகளால் துன்பப்படுவதை குறித்து அவர் சிந்தித்தார். தானவர் கூறினார், குறிப்பு: இந்த கதை ரேவா காண்டத்தின் சிறப்பு பங்களிப்பாக தெரிகிறது. இது குறிப்பிடுவது போல இந்த கதை வேறு எந்த புராணத்திலும் காணப்படவில்லை. பகவானே, நீங்கள் என் மீது திருப்தி அடைந்தால், தலைவரே, ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு ஒரு வரத்தை வழங்குவீர்களாக. எனக்கு வலிமை இல்லாததால் நான் போர்களில் மகிழ்ச்சி அடையவில்லை. பகவானே, நான் யாருடைய தலையையாவது அவர் ஒரு தேவராகவோ தானவராகவோ அல்லது கந்தர்வராகவோ தொட்டால் அவர் உடனடியாக சாம்பலாகட்டும். ஈஸ்வரனார் கூறினார், நீங்கள் நினைத்தது அனைத்தும் பலனளிக்கும். எழுந்திருங்கள். தானவரே, விரைவாக உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். தானவர் கூறினார், தேவர்களின் தலைவர்களின் தலைவரே, உங்கள் தலையில் என் கையை வைத்து உங்கள் வரத்தை சோதித்து பார்க்கும் வகையில் தாங்குவதற்கு மகிழ்ச்சி அடையுங்கள். எனக்கு திருப்தியும் நம்பிக்கையும் இருக்க முடியும். அதன் பிறகு மகேஸ்வரனார் கவலை கொள்ளத் தொடங்கினார். ஸ்கந்தனோ, பகவான் ஸ்ரீஹரியோ, பிரம்மதேவரோ இப்போது இந்த சூழ்நிலையை சமாளிக்க தகுதியற்றவர்கள். தனக்கு பேரிடர் ஏற்பட்டதை அறிந்ததும் பகவான் தனது காளையிடம், இப்போது இந்த பாவியுடன் போரிடுங்கள் என்றார். தைத்தியர் தனது கையை நீட்டி பகவானின் தலையை தொடவிருந்தார். அந்த நேரத்தில் காளையானது அவரை வாளால் தாக்கியது. அதனால் அவர் வருத்தத்துடன் கீழே விழுந்தார்.
தேவி உமையுடன் இணைந்து பகவான் தெற்கு திசையில் சென்றார். மிகவும் பயந்து திரும்பி காண இயலாது எவ்வளவு தூரம் பின்தொடர்ந்தார் என்பதை காண அடிக்கடி கழுத்தை திருப்பினார். பகவான் காட்சியிலிருந்து மறைந்த போது தைத்தியர் காளையுடன் போரிட்டார். இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், வலிமை மிக்கவர்களில் மிகச் சிறந்தவர்கள். அவர்கள் 3 கடிகாக்களுக்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். ஒருவரை ஒருவர் இடிபோன்ற அடிகளால் தாக்கினர். தைத்தியரால் காளையின் தலையை தனது கைகளால் தொடும் வாய்ப்பை பெற முடியவில்லை. வாளில் ஒரு சவுக்கால் அவனை அடித்துவிட்டு காளை அங்கிருந்து சென்றது. தைத்தியரும் எழுந்து காளையை நெருக்கமாக பின்தொடர்ந்தார். காற்றின் வேகத்தில் அவர் பகவான் மகேஸ்வரனார் இருந்த இடத்திற்கு வந்தார். தானவர் வருவதைக் கண்டதும் காளை இந்த வார்த்தைகளை கூறியது: பகவானே, என் முதுகில் சவாரி செய்து விரைவாக முன்னேறி செல்லுங்கள். லோர்படி உமையுடன் சேர்ந்து முதுகில் ஏறி வேகமாக முன்னேறினார். பின்னர் பகவான் ஸ்வர்க்கத்தை அடைந்து சக்கரனின், அதாவது தேவேந்திரனின் அரண்மனைக்குள் நுழைந்தார். ஆனால் தானவர் தனது வலிமையான ஆணவத்தால் இறைவனை துரத்துவதை விட்டுவிடவில்லை. இந்திர உலகத்தை விட்டு வெளியேறி பிரம்மதேவரின் உலகத்திற்கு சென்றார் ஈசனார். பகவான் தேவலோகவாசிகளுடன் பயந்து எங்கு சென்றாலும் தானவர் தனது முதுகை நெருங்கி பின் தொடர்வதைக் கண்டார். அனைத்து உலகங்களிலும் சுற்றி திரிந்த பின்னர் பகவான் ஆச்சரியத்தால் மூழ்கினார். ஒரு கணம் கூட ஓய்வெடுக்க இடமில்லை. பகவானுக்கும் தானவருக்கும் இடையே ஒரு கடுமையான சண்டை நடந்ததை அறிந்ததும் நாரத மாமுனிவர் தனது ஆன்மாவில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் நடனமாடத் தொடங்கினார். நான் இன்று பாக்கியவான். என் பிறப்பும் என் வாழ்க்கையும் சிறப்பாக இருந்தன. பெரிய சண்டையை கண்டதும் அவரது திருப்தி உச்சத்தை எட்டியது. அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பிராமணன் நாரதர், மகேஸ்வரனாரே இறைவன் இந்த இடத்திற்கு வந்தார். பிராமணரை கண்டதும் பகவான் அவரை வணங்கி இவ்வாறு கூறினார்: நாரத முனிவரே, முனிவர்களில் மிகச் சிறந்தவரே, கேசவர் எங்கே இருக்கிறார் என்று தங்களுக்கு தெரியுமா? அங்கு சென்று கேசவருக்கு இதனை தெரிவியுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார்: தேவர்கள், தானவர்கள் மற்றும் சித்தர்கள், கந்தர்வர்கள், உரகர்கள், அதாவது அரவங்கள் மற்றும் ராட்சசர்களின் பேரழிவை தேவர் நிச்சயமாக நீக்குகிறார். சாத்தியமற்றதை கூறக்கூடாது, மன ரீதியாக கூட எண்ணக்கூடாது. பகவானே, உங்கள் விஷயத்தில் அத்தகைய பேரழிவு இருப்பதாக எனக்கு தெரியாது. ஈஸ்வரனார் கூறினார்: நாரத முனிவரே, பகவான் ஜனார்த்தனர் இருக்கும் இடத்திற்கு விரைவாக செல்லுங்கள். தானவரால் செய்யப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். இந்த தானவரை தேவேந்திரனின் உதவியுடன் கூட மருத்துக்களின் குழுக்களால் கொல்ல முடியாது. மகாமுனிவரே, சென்று இதனை பகவான் கேசவருக்கு தெரியப்படுத்துங்கள். நாரத முனிவர் கூறினார்: ஐயனே, நான் இப்போது செல்லவில்லை. கேசவர் பார்க்கடலில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார். திருப்பார்கடல் நாதனான அவரை வற்புறுத்துவதற்காக நீங்கள் இவர்களுக்கு தாய், சகோதரி அல்லது மகள் கட்டளையிட வேண்டும். தூங்கும் அரசர் எஜமானர் அல்லது ஆசானை எழுப்பலாகாது. ஈஸ்வரனார் கூறினார்: இல்லத்தில் ஒரு பெரிய நெருப்பு பற்றி கொண்டால் ஞானிகள் அங்குள்ள மக்களை எழுப்பவில்லை என்றால் அவர்கள் அழிந்து போவார்கள். நாரத முனிவர் கூறினார்: விரைவாக மகாதேவா, என் நல்ல தலைவரே, உங்களை நீங்களே காத்து கொள்ளுங்கள். சந்தேகமே இல்லை, நான் ஜனார்த்தனர் இருக்கும் இடத்திற்கு செல்வேன். பின்னர் மிகவும் பயங்கரமான நந்தனும் மகாகாலனும் தங்கள் கரங்களில் தூண்களைப் போல துணிச்சலான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு முத்கர போன்ற ஆயுதங்களால் தானவரை தாக்கினர். மூவரும் 7 பனை மரங்கள் உயரமுள்ள பெரிய உடல்களை கொண்டிருந்தனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்த போது அடக்குவது அல்லது ஓய்வெடுப்பது என்ற கேள்விக்கே இடமில்லை. அதன் பிறகு பிராமணர் திருப்பார்கடலில் உறங்கிக் கொண்டிருந்த பகவான் கேசவரை நோக்கி சென்றார். அவர் அரவத்தின் அணையில் படுத்திருப்பதை கண்டார். அவரது 2 பாதங்களையும் லக்ஷ்மி தேவி பிடித்து தனது தொடையில் வைத்திருந்தார். கேசவரை குறித்து அப்சர பெண்கள் பக்தியுடன் பாடினர். பக்தியுடன் வணங்கிய பின்னர் நாரத மாமுனிவர் கூறினார்: இன்று என் பிறப்பு பலனளித்தது. என் வாழ்க்கை சிறந்ததாகிவிட்டது. தேவி லக்ஷ்மியே, தேவர்களின் இறைவனை தயக்கமின்றி எழுப்புவீராக. நாரத மாமுனிவரின் வார்த்தைகளை கேட்ட லக்ஷ்மி தேவி பகவானின் பெருவிரலை அழுத்தி, நாரத முனிவர் வாயிலில் நிற்கிறார், மதுவை கொன்றவரே எழுந்திருங்கள் என்றார்.
நாரத முனிவரை கண்டதும் இறைவனார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, முனிவர்களில் சிறந்தவரே, வரவேற்கிறோம். இன்று இரவு நன்றாக விடிந்துவிட்டது என்றார். நாரத முனிவர் கூறினார், ஐயனே, உமது தரிசனத்தால் இன்று காலை எனக்கு பலனளித்தது. தேவர்கள் நல்ல நிலையில் பாதுகாப்பாக இருப்பதை நிறுத்திவிட்டனர். எழுந்து அவர்களிடம் செல்லுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பிரம்மதேவர், தேவேந்திரன், ருத்ரன் மற்றும் மருத்துக்களின் பிற குழுக்களான பிறருக்கு பேரழிவுக்கான காரணத்தை தாங்கள் கூற வேண்டும். நாரத மாமுனிவர் கூறினார், ஒரு தானவரால் ஒரு பெரிய மற்றும் கடுமையான தவம் செய்யப்பட்டது. ருத்ரனால் அவருக்கு அவர் மனதளவில் விரும்பியபடி தனது கரத்தினை தொடுவதன் மூலம் சாம்பலாக குறைக்கும் ஒரு வரம் வழங்கப்பட்டது. அவ்வாறு வழங்கப்பட்ட வரத்தின் பலத்தால் அவர் இறைவனை கொல்ல முயற்சிக்கிறார். அத்தகைய முயற்சியை அறிந்ததும் இறைவன் தேவர்களுடன் இங்கு கொண்டு வரப்பட்டார். நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி முனிவருடன் சென்று ஈசானன் வடக்கு திசைக்கு செல்வதை கண்டார். பகவானை கண்டதும், ஸ்ரீஹரியை கண்டதும் ருத்ரர் அவரை மீண்டும் மீண்டும் தழுவினார். பகவான் மதுசூதனனும் பகவான் ஈசனாரை ருத்ரரை வணங்கினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், பகவானே மகேஸ்வரரே, பயத்தின் காரணத்தை குறிப்பிடுங்கள். தேவர்கள், தானவர்கள் மற்றும் யக்ஷர்களை யமனின் வசிப்பிடத்திற்கு அனுப்புவேன். மகேஸ்வரனாரே, உங்கள் நெற்றியில் மிகுந்த வியர்வை உள்ளது. சந்தேகத்திற்கிடமின்றி தலை, கை, கால்கள் மற்றும் புலன்கள் சோர்வாக இருக்கும் உடைக்கிறது. ஈஸ்வரனார் கூறினார், முட்டாள்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, நோயாளிகளுக்கு மகிழ்ச்சி இல்லை, சுதந்திரம் இல்லாதவருக்கு மகிழ்ச்சி இல்லை. குறிப்பாக ஒரு கோழி குஞ்சு கணவனுக்கு மற்றொரு மனைவியை சார்ந்து மகிழ்ச்சி இல்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, ஒரு பெண்ணால் தூண்டப்பட்ட தானவருக்கு நான் ஒரு வரம் வழங்கியுள்ளேன். தமது கரத்தை ஒருவரின் தலையில் வைத்தால் அவன் சாம்பல் குவியலாக குறைக்கப்படுவான். இவ்வாறு நான் கூறினேன். கேசவரே, அவர் வெல்ல முடியாதவராகவும் அழியாதவராகவும் மாறிவிட்டார். பாவி என்னை கொல்ல விரும்புகிறான். தங்களிடம் ஏதேனும் பரிகாரம் உள்ளதா? பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், சங்கரனாரே, தானவரை கொல்ல நான் ஏதாவது வழியை கண்டறிவேன். நீங்களும் அனைத்து தேவர்களும் ரேவாவின் கரையில் தங்குங்கள். நீங்கள் தாமதிக்கலாகாது. பகவானே, சீக்கிரம் வாருங்கள். அதுபோன்ற ஒரு தீர்த்தத்தை கங்கை, பெரிய நதி, ரேவா மற்றும் பிராசி, சரஸ்வதி இருக்கும் தீர்த்தத்தை பூமியில் காண இயலாது. தெற்கே பாயும் அங்கு புனித இடத்தில் வாசம் செய்யும் புனித சுத்தம் செய்யப்பட்டு தானத்தை பக்தியுடன் செய்தால் 7 பிறவிகளில் செய்த பாவம் சந்தேகத்திற்கிடமின்றி அழிந்துவிடும். இந்த தீர்த்தம் மிகவும் புண்ணியமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. தேவர்களின் கடவுளை, தேவர்களுடன் அங்குள்ள லுங்கேச தீர்த்தத்திற்கு செல்லுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி சிவனார் சிறந்த ஹிரதத்தில் சுழலில் நுழைந்தார். அவர் மருத்துக்களின் குழுக்களுடன் இணைந்து தன்னை மிகவும் திசை திருப்பினார். அதன் பிறகு இறைவனார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது மாயையை பல்வேறு வழிகளில் பயன்படுத்தினார். அவர் வசந்த மாதத்தை அழகிய தோட்டங்களாலும், அசோகம், பாகுலம், அற்புதமான பிரம்ம விருட்சம் அதாவது பலாஷம், ஸ்ரீவிருக்ஷம், கபித்தம், சிரிஷம், ராஜசம்பக, ஸ்ரீபலம், தாலம், கடம்பம், உதும்பரம், அஸ்வத்தம் மற்றும் பல்வேறு மரங்களாலும் அழகுபடுத்தினார். இவற்றில் இனிமையான நறுமணம் கொண்ட மலர்களின் ஏராளமான தொகுப்பு இருந்தது. தேனீக்கள் சுற்றி திரிந்தன. அதன் மையத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஞாக்ரோத மரம் இருந்தது. அதன் மீது பல பறவைகள் அமர்ந்திருந்தன. அது காக்கைகளின் கூச்சலுடன் எதிரொலித்தது. நகரும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட 3 உலகங்களில் அழகில் அவருக்கு இணையான வேறு எந்த பெண்ணும் இல்லாத அளவிற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உடனடியாக ஒரு அழகான பெண்ணின் வடிவத்தை எடுத்தார். 7 பெண்கள் குழுவும் உருவாக்கப்பட்டது. அவர்கள் அற்புதமான விழிகளுடன் மிகவும் அழகாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் தெய்வீக ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெய்வீக வடிவங்களை கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு மனிதனை விரும்பினர். மூங்கிலில் ஒரு ஊஞ்சல் கட்டப்பட்டு முத்துக்கள், ரத்தினங்கள், மாணிக்கங்கள் மற்றும் அற்புதமான லேபிஸ் லாசுலி மாலைகளால்
அலங்கரிக்கப்பட்டது. அந்த சிறந்த பெண்கள் அதன் மீது அமர்ந்து இனிமையாக பாடத் தொடங்கினர். அற்புதமான காட்டின் மீது ஒரு குளிர்காற்று மெதுவாக வீசியது. காற்றினால் இனிமையான நறுமணம் வீசியது. அது தானவரின் வாசனையை கூச்சப்படுத்தியது. மலர்களின் இனிமையான நறுமணத்தால் அவர் மிகவும் ஆச்சரியம் கொண்டார். அதை நறுமணம் இருக்கும் பொழுது இவ்வளவு நறுமணம் கொண்ட ஒரு மலரை நான் ஒருபோதும் கண்டதில்லை அல்லது கேட்டதில்லை என்று உணர்கிறேன் என்று அவர் எண்ணினார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போதும் ஒரு அற்புதமான இசை ஒலி அவருக்கு கேட்டது. இசையின் ஒலியை கேட்டதும் அவர் ஹரியின் மாயையால் மயக்கமடைந்தார். வேட்டைக்காரனின் பெரிய வலையில் ஒரு மான் விழுவது போல காலஸ்பிருஷ்டனும் காலனால் தீண்டப்பட்டவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வலையில் விழுந்தான். அந்த பெண்ணை கண்டதும் தைத்தியர் மயக்கம் அடைந்து தரையில் விழுந்தார். கீழே விழுந்த போதும் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தில் ஒரு பெண் நிற்பதை கண்டார். சிறுமிகளின் முகங்களை கண்டதும் மீண்டும் அன்பின் கடவுளால் அவர் துன்புறுத்தப்பட்டார். அவர் ஒரு தங்க கோலை அவளை வீழ்த்த விரும்பினார். அந்த பெண் கூறினாள், இல்லை இல்லை, என்னை தொடாதே. நான் ஒரு சிறந்த குடும்பத்தை சேர்ந்த கன்னி. நான் விரைவாக இல்லத்திற்கு செல்ல வேண்டும். என்னை விட்டுவிடு. தானவர் கூறினார், அழகான பெண்ணே, நான் உன்னை திருமணம் செய்ய விரும்புகிறேன். எனவே சந்தேகமின்றி நீ முழு பூமிக்கு ராணியாகி விடுவாய். அந்த பெண் கூறினாள், குழந்தை பருவத்தில் தந்தை அவளை ஒரு பெண்ணை பாதுகாக்கிறார், இளமையில் கணவர் அவளை பாதுகாக்கிறார், முதுமையில் மகன் அவளை பாதுகாக்கிறான். எனவே ஒரு பெண் சுதந்திரமாக இருக்க தகுதியற்றவள். நான் சுதந்திரமானவள் அல்ல. நான் ஒரு உன்னத குடும்பத்தில் பிறந்தவள். என் தந்தை, சகோதரர் மற்றும் தாயாரை அணுகி கோரிக்கை வைக்க வேண்டும். தானவர் கூறினார், அழகான விழிகளை கொண்ட பெண்ணே, நீங்கள் சுதந்திரமாக செயல்பட போவதில்லை என்றால், நான் உங்கள் கணவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லை என்றால், அது இன்று என் மரணத்தில் முடிவடையும். அது உண்மைதான். அந்த பெண் கூறினார், ஒவ்வொரு ஆணின் மீதும் பாகுபாடின்றி நம்பிக்கை வைக்க இயலாது. ஆண்கள் பெண்களிடம் ஆர்வத்துடன் நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் காமவெறி கொண்டவர்கள் மற்றும் அன்பில் மோகம் கொண்டவர்கள். நீங்கள் என்னை திருமணம் செய்து என்னுடன் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கலாம். பின்னர் என் முழு வாழ்க்கையும் பாழாகலாம். நீங்களும் வேறு யாரும் என்னுடையவராக இருக்க இயலாது. ஒருவர் பிராமண பெண்ணாக இருந்தாலும் சரி, சத்திரிய பெண்ணாக இருந்தாலும் சரி, வைசிய பெண்ணாக இருந்தாலும் சரி, சூத்திர பெண்ணாக இருந்தாலும் சரி, அவளுக்கு இரண்டாவது கணவன் இருக்க இயலாது. அவள் வாழ்நாள் முழுவதும் தனிமையில் இருக்க வேண்டியிருக்கும். தானவர் கூறினார், நீங்கள் கூறிய கூற்றை நான் மனதில் வைத்திருந்தேன். நீங்கள் என்ன எண்ணினாலும் உங்களை சமாதானப்படுத்த நான் முன் வருவேன். அந்த பெண் கூறினார், நான் ஒரு மாடு மேய்க்கும் பெண் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் என் தோழர்களுடன் விளையாடுகிறேன். எங்கள் குடும்பத்தில் எடுக்கப்பட்ட உறுதிமொழியை மட்டும் எடுங்கள். இது விஷம், கோசா அல்லது துலா சமநிலை என்று அழைக்கப்படும் சோதனை அல்ல. அனைத்து மாடு மேய்க்கும் குடும்பங்களிலும் கை தலையில் வைக்கப்படுகிறது. பின்னர் தைத்தியர் தனது சொந்த தலையில் கையை வைத்தார். பெரிய அரசர் உணர்ச்சி வசப்பட்ட அன்பால் குருடரானார். உடனடியாக அவர் சாம்பலாக மாற்றப்பட்டார். வைக்கோல் மூட்டை போல அவர் எரிக்கப்பட்டார். தேவர்கள் கேசவர் மீது ஒரு மங்களகரமான மலர் மழை பொழிந்தனர். காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மன வேதனையிலிருந்து விடுபட்டு அனைத்து தேவர்களும் தங்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றனர். காலஸ்பிருஷ்டர் கொல்லப்பட்ட பிறகு கேசவர் திருப்பார்கடலுக்கு சென்றார். சங்கரனார் ஏற்கனவே கூறியது போல் தானவரின் கதையை பக்தியுடன் கேட்பவர் எப்போதும் வெற்றி பெறுவார். இதனால்தான் இது லுங்கேஸ்வரர் என்று நன்கு அறியப்படுகிறது. உள்ளே மறைந்திருக்கும் பாவம் புனிதமான நீரினால் மட்டுமே அழிந்துவிடும். தோல், எலும்பு, இரத்தம், சதை, கொழுப்பு, நரம்புகள், மஜ்ஜை மற்றும்
விந்து தொடர்பான அனைத்து பாவங்களும் அவை 1,00,00,000 பிறவிகளில் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அழிந்துவிடும். ஒரு பக்தர் லுங்கேஸ்வரரில் 3 குழி நீரை பக்தியுடன் அருந்தினால் அவரது அனைத்து பாவங்களும் 1000 துண்டுகளாக பிரிகின்றன. குறிப்பாக 8ஆம் மற்றும் 14ஆம் தினங்களில் பாண்டுவின் மைந்தனே, ஒரு மனிதன் ஒரு மாதத்தில் ஏதேனும் ஒரு பாதி தினங்கள் விரதம் இருந்து பித்ருக்களுக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும். நரகத்திற்கு தண்டனை விதிக்கப்பட்ட அனைத்து பிதாமகர்களும் தாத்தாக்கள், அதாவது மூதாதையர்கள் மீட்பு பெறுகிறார்கள். வேதங்களில் தேர்ச்சி பெற்ற ஒரு பிராமணருக்கு ஒரு காகினியை, பயனற்ற சிறிய நாணயம், அதை வழங்கினால் குருக்ஷேத்திரம் போன்றவற்றில் செய்யப்படும் தான சடங்குகளின் அனைத்து நன்மைகளையும் அவன் அடைகிறான். இது வேறு விதமாக இல்லை. அரசரே, இதை கூறுவது சங்கரர்தான். அரசரே, இந்த லிங்கம் சங்கரனாரால் உருவாக்கப்பட்ட ஸ்பர்ஷ லிங்கம், வணக்கத்தில் தொட வேண்டிய லிங்கம். அதனை தொடுவதன் மூலம் மட்டுமே மனிதர்கள் ருத்ரலோகத்தில் வசிக்கிறார்கள். குருக்ஷேத்திரம் போன்றவற்றில் நிகழ்த்தப்படும் தானங்கள் போன்றவற்றின் பலனுக்கும் இதுவே பொருந்தும். இதனால்தான் லோகபாலர்கள், காலாதாரிகள் பாதுகாவலர்களாக ஆக்கப்படுகிறார்கள். 4 கரங்களை கொண்ட புனிதமான வடிவத்தில் துர்வாவும் பாதுகாப்பிற்காகவே படைக்கப்படுகிறார். லோகபாலகர்களின் தலைவரான தனதா ஈஸ்வரனாரின் மெய்காப்பாளர். அவர் எப்போதும் கிரகங்களின் செயல்பாடுகள் மூலம் பாதுகாக்கிறார். அரசரே, மகான்கள், சகோதரர் அல்லது எஜமானரின் உறவினர்கள் போன்ற வடிவங்களை எடுத்த தேவர்கள் இன்றும் லுங்கேஸ்வரரை விட்டுவிடவில்லை. 67ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.